பார்த்திருப்பாரு. அதுல வந்த தூள் சீனை பார்த்துட்டு இந்த சூழ்நிலைக்கு இந்த சீன்ல நம்ம நடிச்சா மக்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கிடலாம், அனுதாபத்தை பெற்றுலான்னு யாருக்கும் தெரியாம அலையடிக்கிற பீச்ல போய் படுத்துட்டாரு. படத்தை நீ பாரு, பாடத்தை மக்கள் சொல்லுவாங்க. கட்சியிலையும் ஜனங்க கிட்டயும் என் செல்வாக்க சரிச்சிட்டான். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? சரிஞ்ச செல்வாக்க ஒரே நாள்ல நிமித்தி காட்டுறேன். திடீர்னு எப்படி சார் இப்படி ஒரு போராட்டத்துல குதிச்சீங்க? அது வந்து எங்க குச்சாரு, குதிக்க வேண்டிய நிலைமைக்கு ஒருத்தன் ஆளாகிட்டான். இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களை பாதுகாக்க காப்பாற்ற நான் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். மொத்தமாவே ஒரு 4-5 பேர் தான் உங்க கூட உட்கார்ந்துருக்காங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோளை கழகத்தினர் கட்டளையாக ஏற்று யாரும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட வேண்டாம் என்று கண்காடி கிங்கி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வரும்போது எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். வராதவங்களை பத்தி தயவு செய்து தப்பா எழுதுறாதீங்க. நம்மளே உட்கார்ந்து போல இருக்க. அதுதான் ஆகணும், இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன் நிக்க முடியாது. கிளம்புங்க. பதவிக்காக என்ன வேணாலும் செய்வேன். பொருள் ஆவி அத்தனை இழக்க நான் தயாராக. சிங்கள அரசு போராட்டம் செய்ய உண்மையாக பார்த்தால் என்னையே நான் அர்ப்பணித்துக் கொள்ள எல்லா தமிழர்களின் சார்பாக இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். உண்ணாவிரதத்தை நிறுத்திரியா? அது எப்படி தலைவர? நடிக்காதையா, விஷயம் பிஎம் வரைக்கும் போயிருச்சு. நான் டெல்லி கூட பேசிட்டு தான் வரேன். டெல்லி மேலிடம் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண்பதாக கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி இந்த உண்ணாவிரதத்தை இத்துடன் முடித்துக் கொள்வோம். இது ஏற்கனவே நாங்க பார்த்த படம். அந்த படத்துல வந்த சீனு சீரியஸா இருந்தது, நீங்க பண்ண சீனு சிரிப்பா இருந்ததுன்னு நான் சொல்லல, ஓட்டு போட போற இந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க ஐயா.